श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம். பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபः. பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவः சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பகூனாம் பல ஜென்மங்களில், பகூனாம் ஜன்மனாம் பல ஜென்மங்களின், அந்தே முடிவில், ஞானவான் ஞானியாகியவன், வாசுதேவா சர்வம் வாசுதேவனே சர்வம் வாசுதேவனே எல்லாம் என்று என்னை பிரபத்தியதே ஸ்ரீகிருஷ்ணரை வந்து அடைகிறான். சஹா மகாத்மா அவன் மிகவும் உயர்ந்தவன். அதுபோல ஒரு மகாத்மாவை காண்பது அரிது. ச துர்லபா ச மகாத்மா சுதுர்லபா அதுபோல ஒரு மகாத்மாவை காண்பது அரிது. இப்போ என்ன சொன்னார்? யோகி சொன்னார். யோகி உதாரா சர்வ ஏவைத்தே சகல இடங்களிலும் சர்வாந்தர்யாமியாக இருக்கிற பகவானை காண்பது ஒரு ஞானியோட வேலை. அதுபோல் ஞானியாக இருப்பது தான் ஏற்புடையது என்பது என்னுடைய கொள்கை அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஞானி நித்தியுக்தா சததம், எப்போவுமே பெருமாளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறவன் ஞானி. என்ன இத்தியர்த்தமகம் சச்ச மம பிரியா அப்படின்னு சொன்னார். புண்ணியவான்களுக்குள் புண்ணியவானாகவும் என்ன விசிஷ்யத்தே எல்லாரிலும் சிறந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர் இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்? பகூனாம் ஜென்மநாமந்தே பல ஜென்மங்களில் ஞானியாக மேலும் மேலும் இருந்து எல்லா இடத்திலும் பெருமாளையே கண்டு அங்கேயே அவரோடவே இருந்து பெருமாளை சமஹாத்மா சுதுர்லபா வாசுதேவ சர்வமிதி எங்கேயும் எல்லா இடங்களிலும் பெருமாளையே பார்க்கிறேன். அங்கே பார்த்துட்டு அந்த பெருமாள் தான் இங்கேயும் இருக்கார், என்னண்ட இருக்கிறார், ஒன்றுக்கிட்ட இருக்கிறார், ஒன்னுள்ளத்தில் இருக்கிறவரும் என்னுள்ள இருக்கிறவரும் ஒரே பெருமாள் தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு ச மகாத்மா சுதுர்லபா அவன் பெரிய சிறந்த ஞானியாகும். அதுபோல் ஒரு மகாத்மாவை காண்பது மிகவும் அரிது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்கிறோமே வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் தே ஜெகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமஸ்துதே. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது ஒரு ஸ்லோகத்தில் இதை சொல்கிறோம். எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். கறந்த சில இடந்தோறும் இடந்துகள் பொருள்தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளார். அந்த நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அதை நம்ம என்ன பண்ணுறோம்? உணர்ந்துக்கணும். அதெல்லாம் மாதிரி வாசுதேவ சர்வமிதி எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். எல்லா இடத்திலும் உலகெங்கிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன் என்ன பெருமாள் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை தானும் என்ன பண்ணிக்கிறார்? அதிலே தன்னை அதிலே உணர்த்திக்கிறார். அதுபோல் ஒரு மகாத்மாவை காண்பது அரிது. அவனை நான் மிகவும் பிரியமாக கருதுகிறேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.